ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம் கன்வர்ஷன் வித்தின் த மெட்ரிக் சிஸ்டம். அதோட ஹையரார்கி பார்த்தோம். அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஒரு கோட் சொன்னேன். கைண்ட் ஹார்ட்ஸ் டூ பியூட்டிஃபுல் டீட்ஸ் கிரியேட்டிங் மிராக்கிள்ஸ். அதை எதோட கனெக்ட் பண்ண ஞாபகம் இருக்கா? கைண்டுக்கு வந்து கிலோ, ஆர்டர் ஆஃப் அந்த பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகர் யூனிட்ல இருந்து ஸ்மால் யூனிட் போகும். கிலோ, ஹெக்டோ, டெக்கா, basic unit or base unit. Okay, so basic unit or base unit எழுதிக்கிறேன் நான். ஸோ ஒவ்வொருக்கும் லென்த்துக்கு ஒரு பேஸ் யூனிட் இருக்கு, வெயிட்டுக்கு ஒரு பேஸ் யூனிட் இருக்கு, அண்ட் வால்யூம்க்கு ஒரு பேஸ் யூனிட் இருக்கு. ஸோ இப்போ பேஸ் யூனிட்க்கு அப்புறமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெசி. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? சென்டி. த லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்லி. ஸோ இந்த ஆர்டர் மட்டும் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ கைண்ட் ஹார்ட்ஸ், ஹச் ஹார்ட்ஸ், டூ டி, பியூட்டிஃபுல் பி, டீட்ஸ் டி, கிரியேட்டிங் மிராக்கிள்ஸ். அதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னேன். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதை பேஸ் பண்ணி. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா எப்படி வந்து கன்வர்ஷன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த பேஸ் யூனிட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த பேஸ் யூனிட்னா என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ லென்த்தை பொறுத்தவரையில நல்லா கவனிக்கணும். டு மெஷர் லென்த், ஓகேவா? லென்த்துக்கு வந்து நம்ம பேஸ் யூனிட் அல்லது பேசிக் யூனிட் டு மெஷர் லென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர். பேசிக் யூனிட் என்ன? ஸோ மீட்டர். அப்ப இங்க என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா எம்இடிஆர், திஸ் இஸ் த மீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் லென்த்துக்கு. அதே மாதிரி லென்த்துக்கு வந்து மீட்டர், வால்யூம் நல்லா கவனிக்கணும். வால்யூம் அல்லது நான் கெப்பாசிட்டின்னு எழுதிக்கிறேன். ஸோ கெப்பாசிட்டி, ஒரு கண்டெய்னர்ல வந்து எவ்வளோ லிட்டர், அது எவ்வளோ அதோட கெப்பாசிட்டின்றதை இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம அதோட பேஸ் யூனிட் என்ன யூஸ் பண்ணுவோம்னா லிட்டர். யூஸ் த வேர்ட் கால்ட் லிட்டர். சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூணாவதா பாத்தீங்கன்னா வெயிட்க்கு. ஸோ வெயிட்டுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பேஸ் யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக் யூனிட் ஃபார் வெயிட் மெஷரிங் வெயிட் இஸ் கிராம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கோல்டு வாங்க போறீங்க, கடையில் வாங்க போகும்போது எவ்வளவு கிராம்னு கேட்பாங்க. கிலோகிராம். கிலோகிராம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போயிட்டு ஒரு இடத்துல ரைஸ் வாங்குறீங்கன்னா எவ்வளவு கேஜி ரைஸ் கேட்பாங்க. 5 கேஜி பேக் வேணுமா, 10 கேஜி பேக், அல்ல 30 கிலோகிராம் ரைஸ் பேக் வேணுமான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் அண்ட் பிளேசஸ் நம்ம யூஸ் பண்ற யூனிட் மாறும். அதே மாதிரி தான் டிஸ்டன்ஸ்க்கும். சில இடத்துல நான் சொன்னேன் ரீசன் கிலோமீட்டர் யூஸ் பண்ணுவோம், சில இடத்துல பேஸ் யூனிட் தட் இஸ் மீட்டர் யூஸ் பண்ணுவோம், சில இடத்துல சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா லைன் டிரா பண்ண சொல்லுவாங்க, லைன் செக்மெண்ட். அங்க வந்து மோஸ்ட்லி நம்மளோட புக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து சென்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அங்க வந்து நம்மளால வந்து ஒரு மீட்டருக்கு வந்து நம்மளால லைன் வரைய முடியாது நம்மளோட கிளாஸ் ஒர்க் நோட்ல. ஸோ அந்த மாதிரி டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு இடத்துல வந்து நமக்கு ஒவ்வொரு யூனிட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். சரி, இப்போ இந்த கன்வர்ஷன் எப்படி பண்ணணும்ன்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு பேஸ் யூனிட் ஆர் பேசிக் யூனிட் ஃபார் மெஷரிங் லென்த் இஸ் மீட்டர், அண்ட் மெஷரிங் வால்யூம் தட் இஸ் ஆர் கெப்பாசிட்டி, மெஷரிங் கெப்பாசிட்டி இஸ் லிட்டர், அண்ட் மெஷரிங் வெயிட் இஸ் கிராம். இதுதான் பேஸ் யூனிட். ஓகே, இப்போ நம்ம ஞாபகம். இப்போ நம்ம என்ன கத்துக்க போறோம்னா இந்த வீடியோல how to convert 1 kilometer into all the remaining things. 1 kilometer is equal to dash hectometer, decameter. 1 kilometer in terms of meter. 1 kilometer is equal to dash decimeter. 1 kilometer is equal to dash centimeter. அது எவ்வளவு மில்லிமீட்டர்ன்றதை தான் நம்ம கத்துக்க போறோம். அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம எல்லாருமே ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம் ஸ்கூல்ல. அதுல பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 10 டிவிஷன்ஸ் இருக்கும். அப்படின்னா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து 10 டிவிஷன்ஸ் இருக்கும். அப்போ 10 ஸ்பேசஸ் இருக்கும், ஈக்குவல் ஸ்பேசஸ் இருக்கும். தட் இஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 சென்டிமீட்டர் வந்து 10 மில்லிமீட்டர்னா 5 சென்டிமீட்டர் அப்படின்றது என்ன? ரொம்ப சிம்பிள், 50 மில்லிமீட்டர். யூஸ்வல் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா 5 சென்டிமீட்டர்ன்றது என்னன்னா 5 டைம்ஸ் 1 சென்டிமீட்டர். 5 டைம்ஸ் 1 சென்டிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர் நம்ம என்னன்னு தெரியும். வாட் இஸ் 1 சென்டிமீட்டர்? 10 millimeter. So I can write 5 times 10 millimeter. Therefore 5 into 10 is what? 50. 5 into 10 is 50 millimeter. So இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்வர்ஷன் பண்ணுவோம். ஆனா நமக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியணும். நம்ம சென்டிமீட்டரை சென்டிமீட்டரை வந்து மில்லிமீட்டரா கன்வர்ஷன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பை 10. 10ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ 5 into 10 is 50. அதே மாதிரி மற்ற எல்லா கன்வர்ஷனுக்கும் நம்ம கத்துக்கிறதுக்கு பேசிக் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா கிலோமீட்டர்ல இருந்து நெக்ஸ்ட் ஒன் ஹெக்டோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு மல்டிப்ளை பை 10. இதுதான் பேசிக் ரூல். நல்லா ஞாபகம்.
இமீடியட் நெக்ஸ்ட் ஒனுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு மல்டிப்ளை பை 10. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெக்டோமீட்டர் வந்து டெகாமீட்டருக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து மல்டிப்ளை பை 10. நெக்ஸ்ட் டெகாமீட்டர் வந்து பேஸ் யூனிட் தட் இஸ் மீட்டரை கன்வெர்ட் பண்றதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பை 10. மீட்டரை வந்து டெசிமீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு மல்டிப்ளை பை 10. நல்லா கவனிக்கும். ஸோ அப்போ பிகர் யூனிட்ல இருந்து ஸ்மாலர் யூனிட்டுக்கு வந்து நம்ம கன்வர்ஷன் பண்ணும்போது மல்டிபிளிகேஷன் தான் நடக்கும். ஸோ இமீடியட் நெக்ஸ்ட் ஒனுக்கு 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டெசிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டருக்கு மல்டிப்ளை பண்றது கன்வெர்ட் பண்றதுக்கு மல்டிப்ளை பை 10 அண்ட் சென்டிமீட்டர்ல இருந்து மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு மல்டிப்ளை பை 10. ஸோ இது எல்லாமே என்னன்னா கன்வர்ஷனோட ரூல். ஓகே, பிகாஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் 10 மில்லிமீட்டர். பட் ரிவர்ஸ் இப்போ வந்து ஸ்மாலர் யூனிட் டு பிகர் யூனிட் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா டிவிஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மில்லிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டருக்கு பண்றதுக்கு டிவைடட் பை 10. இது ஏன் டிவைடட் பை 10 வந்து அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன், சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சென்டிமீட்டர்ல இருந்து டெசிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிவைடட் பை 10. அதே மாதிரி டெசிமீட்டர்ல இருந்து மீட்டர் தட் இஸ் பேஸ் யூனிட் கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன, டிவைடட் பை 10, டிவைடட் பை 10. நெக்ஸ்ட் பேஸ் யூனிட் தட் இஸ் மீட்டர்ல இருந்து டெகாமீட்டருக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன, அகைன் டிவைடட் பை 10. டெகாமீட்டர்ல இருந்து ஹெக்டோமீட்டருக்கு கன்வர்ஷன் பண்றதுக்கு என்னன்னா டிவைடட் பை 10. நெக்ஸ்ட் ஹெக்டோமீட்டர்ல இருந்து கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து டிவைட் பை 10. ஸோ இதுதான் ரூல். அப்போ பிகர் யூனிட் ஸ்மாலர் யூனிட் போகணும்னா மல்டிபிகேஷன் அண்ட் ஸ்மாலர் டு பிகர்னா டிவிஷன். இதை ஒரு ப்ராக்டிக்கலா உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் வேலையை எக்ஸ்பிரஸ் பண்றேன், புரிய வைக்கிறேன், நல்லா கவனிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது நல்லா கவனிங்க. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க, 1 மீட்டர் இஸ் 100 சென்டிமீட்டர். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் நடுவில் என்ன கேப் இருக்கு பாருங்க. மீட்டர் இஸ் த பேஸ் யூனிட். மீட்டருக்கு அப்புறம் என்ன வரும், டெசிமீட்டர் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும், சென்டிமீட்டர் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கன்வர்ஷன் பண்றதுக்கு மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டருக்கு கன்வர்ஷன் பண்றதுக்கு மீட்டருக்கு அப்புறம் கவுண்ட் பண்ணுங்க 1 2. அப்போ என்ன பண்ணணும்னா 1 போட்டு 2 0 போடணும். ஸோ மல்டிப்ளை பை 100. அப்போ மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா மல்டிப்ளை பை 100 பிகாஸ் 1 மீட்டர் இஸ் 100 சென்டிமீட்டர். பிகாஸ் 10 into 10. 10 into 10. What is 10 into 10? 100. அதனாலதான் மீட்டர் டு சென்டிமீட்டர் வந்து 100 மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் மில்லிமீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ இப்போ இது நம்ம எப்படி கன்வர்ஷன் பண்ணணும்னா மீட்டருக்கு அப்புறம் டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் இருக்கு. ஸோ மில்லிமீட்டர் எம்எம்னு நான் ஷார்ட் எழுதிக்கிறேன். சென்டிமீட்டர் டு மில்லிமீட்டருக்கு அகைன் மல்டிப்ளை பை 10. பட் ஓவராலா மீட்டர்ல இருந்து நீங்க மில்லிமீட்டருக்கு வரணும்னா எத்தனை ஸ்டெப் வரும் பாருங்க, 10 into 10 into 10. ஸோ 10 into 10 into 10 இஸ் வாட், மல்டிப்ளை பை 1000. பிகாஸ் நம்ம 3 ஸ்டெப் நம்ம மூவ் பண்றோம் ரைட் சைட்ல. மீட்டருக்கு அப்புறம் கவுண்ட் பண்ணுங்க, டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். ஸோ இந்த 3 தான் நம்ம வந்து மல்டிப்ளைங் பை 1000. 1000 has 3 zeros. மீனிங் புரியுதா, 1000 has 3 zeros. சரி, இப்போ இந்த கன்வர்ஷன் வச்சு நான் உங்களுக்கு ஒரு புரிய வைக்கிறேன். இப்போ 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர். வாட் அபவுட் 1 சென்டிமீட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்? சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணணும், எதால மல்டிப்ளை பண்ணணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர் இஸ் 100 சென்டிமீட்டர். வாட் அபவுட் 1 சென்டிமீட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த லைனையே நான் வந்து எழுதுறேன் பாருங்க, வேற கலர் யூஸ் பண்றேன் உங்களுக்காக. 1 meter is equal to 100 centimeter. Can I write 100 times 1 centimeter? 100 centimeter நம்ம எப்படி எழுதுறோம், 100 times 1 centimeter. ஆனா உங்களுக்கு ஒரு ரூல் சொல்லி கொடுத்தாரு. என்ன ரூல்னா டிரான்ஸ்போசிஷன் மெத்தட் இன் மேத்ஸ். அதுல ஒரு ஈக்குவேஷன்ல மல்டிபிளிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு நம்பர், இங்க மல்டிபிளிகேஷன் இருக்கு, அது ஆப்போசிட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் கொண்டு வந்தா இட் பிகம்ஸ் டிவிஷன். அப்ப என்ன ஆகும்னா 1 டிவைடட் பை 100 மாறிடும். மீட்டர் இங்க இருக்கு, which is equal to 1 centimeter. Therefore 1 centimeter is equal to 1 by 100 meter. 1 centimeter is equal to 1 by 100 meter. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா சென்டிமீட்டர் தட் இஸ் 1 சென்டிமீட்டர் இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி 5 சென்டிமீட்டர் கூட இருக்கலாம். சென்டிமீட்டரை மீட்டரா கன்வர்ஷன் பண்ணும்போது டிவைடட் பை 100 போடுறோம்ன்ற ரீசன் புரியுதா? நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க, இதுல பாருங்க. சோ சென்டிமீட்டர் இங்க இருக்கு, சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டரா கன்வெர்ட் பண்றோம். சோ இங்க பாருங்க 10 அகைன் ஒரு 10 10 100 ஆயிடுச்சு. ஸோ 100ஆல என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். சென்டிமீட்டர் டு மீட்டருக்கு வந்து 100ஆல டிவைட் பண்ணணும். பிகாஸ் சென்டிமீட்டர் ப்ரீவியஸ் என்ன வந்து டெசிமீட்டர், அதுக்கப்புறம் தான் மீட்டர். ஸோ 2. அப்போ 1 and 2 zeros, that is 100. ஓகே, இந்த லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா கன்வர்ஷனும். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க, நான் அந்த ஆர்டர் சொல்றேன், ஹையரார்கி சொல்றேன். கிலோமீட்டருக்கு அப்புறம் என்ன வரும், ஹெக்டோமீட்டர். ஓகே, நான் கவுண்ட் பண்ணுவாங்க, ஹெக்டோமீட்டர், டெகாமீட்டர், செகண்ட் ஒன் இஸ் டெகாமீட்டர், அதுக்கப்புறம் பேஸ் யூனிட் தட் இஸ் மீட்டர், அதுக்கப்புறம் என்ன வரும்,
டெசிமீட்டர், அதுக்கப்புறமா சென்டிமீட்டர். அப்போ 1க்கு அப்புறம் 5 zeros நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எழுதணும். அப்போ 1 and 5 zeros is nothing but 1 lakh. அப்போ therefore 1 kilometer is equal to 1 lakh centimeter. நல்லா கவனிங்க, 1 kilometer is equal to 1 lakh centimeter. 1 kilometer is equal to எவ்வளோ மீட்டர்னு கண்டுபிடிக்கலாமா? அகைன் பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா 1 kilometer is எவ்வளவு மீட்டர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிலோமீட்டருக்கு அப்புறம் நான் என்னெல்லாம் இருக்கு, ஹெக்டோமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர். ஸோ தேர்ட் ஒன் இஸ் மீட்டர். ஸோ அப்போ 1 போட்டு 3 0 ஆட் பண்ணிடணும். ஸோ therefore 1 kilometer is 1000 மீட்டர். 1 kilometer is 1000 மீட்டர். ஸோ இது இந்த மாதிரி தான் நம்ம கன்வர்ஷன் பண்ணுவோம். சரி, இப்போ மீட்டர் கிலோமீட்டர் கன்வர்ஷன் பண்றதுக்கு நான் சொன்ன லாஜிக் தான். அகைன் இங்க கிலோமீட்டர் 1 kilometer is 1000 மீட்டர்னா therefore 1 meter is nothing but இந்த 1000 இந்த சைடு வந்து என்ன பண்ணா 1 divided by 1000, 1 by 1000 கிலோமீட்டர், 1 by 1000 கிலோமீட்டர். ஸோ இதுதான் வந்து பேசிக் கன்வர்ஷனோட ஒரு ஃபண்டமெண்டல். ஸோ பிகர் யூனிட் டு ஸ்மாலர் யூனிட் வந்து மல்டிப்ளிகேஷன் either by 10, 100, 1000, 10,000 or 1 lakh or 10 lakh depending upon நம்ம எதுல இருந்து எதுக்கு கன்வர்ஷன் பண்றோம். கிலோமீட்டர் டு மீட்டர் கன்வர்ஷன் பண்ணணுமா, அப்போ 1000 மல்டிப்ளை பண்ணணும். மீட்டர்ல இருந்து கிலோமீட்டர் கன்வர்ஷன் பண்ணணுமா, டிவைடட் பை 1000. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் கன்வர்ஷன் பண்ணணுமா, மல்டிப்ளை பை 100. மீட்டர் டு சென்டிமீட்டர் இஸ் மல்டிப்ளை பை 100 பிகாஸ் மீட்டருக்கு அப்புறம் டெசிமீட்டர் தென் தான் சென்டிமீட்டர். அப்போ 2, அப்போ மல்டிப்ளை பை 100. சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு கன்வர்ஷன் பண்ணணுமா, டிவைடட் பை 100. ஸோ இந்த ரூல் வந்து நமக்கு எல்லாருமே நல்லா புரிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தரா எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் எழுதிட்டு நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். 345.972 into 10. நல்லா கவனிங்க, இதோட பேசிக்கா இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னா 345.972. இது ஒரு டெசிமல் நம்பர். திஸ் இஸ் டெசிமல் பாயிண்ட். இந்த 9ன்றது 10th பிளேஸ்ல இருக்கு, இது 100th பிளேஸ்ல இருக்கு, இது 1000th, 2 is in 1000th பிளேஸ். ஸோ இதெல்லாம் டெசிமல் ஓகே டிஜிட்ஸ் இருக்கு, டெசிமல் பாயிண்ட் இருக்கு. அப்போ ஒரு டெசிமல் நம்பரை 10ஆல மல்டிப்ளை பண்ணா 10ல எத்தனை ஜீரோ இருக்கு, ஒரே ஒரு ஜீரோ இருக்கா. டெசிமல் பாயிண்ட் ஹாஸ் டு பி ஷிஃப்டட் 1 digit ரைட் சைடு. 1 digit ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகும். அதுதான் ரூல். 10ஆல மல்டிப்ளை பண்ணா 1 digit ரைட் சைடு. அப்போ ஆன்சர் இஸ் 345.972. இதுதான் ரூல். 10ஆல மல்டிப்ளை பண்ணா மல்டிப்ளைங் பை 10 the decimal point should shift 1 digit right side. இதுதான் ரூல். ஸோ another எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ சேம் எக்ஸாம்பிள் கொஸ்டின் எழுதுறேன் நான். பட் ஐம் கோயிங் டு மல்டிப்ளை பை 345.972. ரூல் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு மேக்ஸ்ல வந்து ஒரு சிம்பிள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் the digits after the decimal point to the right side of decimal point, that is the decimal digits, இது எப்பவுமே 972 சொல்லக்கூடாது. you have to say 972. 345.972, not 345.972 is wrong. We have to say 345.972 into 100. இப்போ பாத்தீங்கன்னா 100ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்போ 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இத்தனை ஜீரோ இருக்கு, 2 ஜீரோ இருக்கு. அப்போ டெசிமல் பாயிண்ட் has to be shifted 2 digits right side, 1 and 2. அப்போ என்ன ஆகும் பாருங்க, ஆன்சர் என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். 34597. So 34,597.2. வெரி சிம்பிள், கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் ரூல். சரி, இப்போ இது மல்டிப்ளிகேஷனுக்கு ரைட் சைட்ல மூவ் பண்ற மாதிரி வாட் ஹேப்பன்ஸ் வென் வி டிவைட். ஃபார் எக்ஸாம்பிள் 345.972 டிவைடட் பை 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷனுக்கு பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப்டர் 1. 10னா 1 0. அப்போ 1 digit ரைட் சைட்ல ஷிஃப்ட் ஆன மாதிரி ஃபார் டிவிஷன் த ரூல் இஸ் decimal point has to be shifted to the left side 1 digit divided by 10. ஆன்சர் என்ன வரும் 34.5972. this is the answer. So divided by 10 we have to shift the decimal point to the left side. Okay, so next another question. 345.972 divided by 100. அதுக்கு என்ன நம்ம செய்வோம்னு பாத்தீங்கன்னா டிவைடட் பை 100னா 100க்கு எத்தனை ஜீரோ இருக்கு, 2 ஜீரோ இருக்கு, கரெக்டா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா டெசிமல் பாயிண்ட 2 டிஜிட் 1 2 டிஜிட் ஷிஃப்ட் பண்ணணும். அப்ப ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 3.4597.2. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கோம். சரி, இப்போ 1000ஆல டிவைட் பண்றதையும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சம்ஸ்குள்ளேயும் போகலாம். ஸோ த சேம் கொஸ்டின் 345.972
972 divided by 1000 divided by 1000. அப்ப என்ன பண்ணணும்? 1000 எத்தனை zeros இருக்கு? 1 2 3 3 zeros இருக்கு. Decimal point has to be shifted 3 digits left side. 1 2 3. So இந்த 3க்கு முன்னாடி இங்க decimal point வந்துருச்சு. பாயிண்ட்க்கு முன்னாடி எந்த ஜீரோமே. So the left side of the decimal point, if there is no digit, then we have to write it as 0 point. Therefore, the answer is 0.34597 So இதுதான் வந்து ரூல். அப்போ multiplying by 10, 100, 1000, 10,000 we have to shift the decimal point to the right side based on the number of zeros. Okay, after 1. If it is multiplied by 10, 1 digit, you have to shift to the right side. Multiply by 100, 2 digit right side. Multiply by 1000, 3 digit right side. If it is divided by 10, 1 digit left side. Decimal point has to be shifted 1 digit left side. Divided by 100, decimal point has to be shifted 2 digit left side. If it is divided by 1000, decimal point has to be shifted 3 digit left side. For example, I'll give one example over here. It's different example. Okay, okay, example is 17 divided by 1000. 17 divided by 1000 is equal to, listen carefully here. Very important thing is 1000 has 3 zeros. So decimal point has to be shifted 3 digit left side. But the numerator is 17, there is no decimal point. Numerator is a whole number, 17 is a whole number, there is no decimal point. If a number is having no decimal point, then actually the number is nothing but 17.0. We can keep it like this. So if there is no decimal point, then the point is at the right end. Now, அப்ப என்ன பண்றேன் பாருங்க, இங்க இருக்குது. ஆக்சுவலா பாயிண்டே இல்லைன்னா ரைட் ஹேண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். 3 digit left hand பண்ணும். So 1 2 third digit இல்ல. Unfortunately, there is no third digit. அப்ப third digit இல்லைன்னா we have to put a 0 and then we have to shift and put a point over here. Therefore, the answer is, answer என்ன வரும் பாருங்க. அப்ப 0.017 வந்துருச்சா? இப்போ பாயிண்ட் முன்னாடி எப்பவுமே என்ன பண்ணணும்? எதுவுமே இல்லைன்னா 0 போடணும். Therefore, the answer is 0.017. அப்ப 17 divided by 1000 ஓட ஆன்சர் என்ன? 0.017. So இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம சம் டீச் பண்ணலாம். ஓகே, another question is 23.5 divided by 10,000 divided by 10,000 is equal to, listen carefully. பாத்தீங்கன்னா 10,000 இருக்கு. எத்தனை zeros இருக்கு? 1 2 3 4. அப்போ a number divided by 10,000, decimal point has to be shifted 4 digit left side. 1 2 third digit is missing. There is no third digit, so we have to put 1 0. Again one more digit we need because 4 digit left side நம்ம shift பண்ணோம். So ஒரு 0 include பண்ணிட்டு the decimal point come here. Therefore, the answer is 0.00235. So before decimal point, if there is no digit, we have to put 0. Therefore, the answer is 0.00235. So இந்த பேசிக் கன்வர்ஷன் நமக்கு தெரிஞ்சதுனால இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம்னா வெயிட், லென்த் as well as கெப்பாசிட்டி ஆர் வால்யூம், இதோட கன்வர்ஷனுக்கு நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ அதுக்கு தான் நம்ம லேர்ன் பண்ணோம் ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட் லேர்ன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஓகே, கிலோமீட்டர்ல இருந்து ஹெக்டோமீட்டருக்கு கன்வர்ஷன் பண்ணணும்னா மல்டிப்ளை பை 10. கிலோமீட்டர்ல இருந்து டெக்காமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா மல்டிப்ளை 100. பிகாஸ் கிலோமீட்டருக்கு அப்புறம் 2 பிளேஸ் தள்ளி போனதான் டெக்காமீட்டர் வரும். பிகாஸ் ஆஃப்டர் கிலோமீட்டர் ஹெக்டோமீட்டர் தென் டெக்காமீட்டர். அப்போ கிலோமீட்டர் டு டெக்காமீட்டர் மல்டிப்ளை பை 100. கிலோமீட்டர் டு மீட்டர், பேஸ் யூனிட் இஸ் மீட்டர். அப்ப என்ன ஆகும்? கிலோமீட்டருக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஹெக்டோமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர். ஸோ அப்போ கிலோமீட்டர் டு மீட்டர் we have to multiply by 1000 because 1 and 30 is 1000. ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்டர் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு ரிமெம்பர் பண்ணுங்க. டு ரிமெம்பர் த ஆர்டர், த ஹைரார்கி, கிலோ, ஹெக்டோ, deca, base unit, that is basic unit, deci, centi, milli. So for that I have told you a quote, that is, kind hearts do beautiful deeds creating miracles. So remember that. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சம் பார்க்கலாம். The sum is, நல்லா கவனிங்க, ஒரு கொஸ்டின். ஓகேவா? $5.075 liter. 5.075 liter. Okay, convert 5.075 liter into ml. ml represents milliliter. So liter to milliliter. So we have to know the order. The order is, I'll write it over here. Okay, liter is the base unit. After liter, what will come? Deciliter. Next one is centiliter. And the next one is milliliter. Am I right? So liter ku appuram deciliter, centiliter,
milliliter. So we have to add, we have to multiply by 1000. So liter to milliliter, we have to multiply by 1000. So the answer is 5.075 liter. L is used to denote liter and ml is used to denote milliliter. So we have to multiply 5.075 by 1000 because after liter, deciliter, centiliter, then milliliter. So multiply by 1000. 1 and 30 is 1000. So that is multiplied by 1000. Now it becomes, this L becomes ml because we have multiplied by 1000. Now I told you the rule. When you multiply a decimal number by 1000, the decimal point has to be shifted 3 digits right side. So 1, 2, 3. It will come at the right end. If the decimal point is at the right end and there is no more digits, so no need to put the decimal point over there, and you can write the answer as 5075 ml, 5075 milliliter. This is the answer for conversion of liter to milliliter. இப்போ one more example பார்க்கலாம். இது வந்து liter is the bigger one unit and milliliter is the smaller. Bigger to smaller means you have to multiply by either 10, 100 or 1000 or 10,000 depending upon, okay, from which unit to which unit we are converting. Now another question. Okay, this is based on conversion of a smaller to bigger one. அதுக்கு ஒரு example நான் கொடுக்கிறேன் பாருங்க. Convert 650 milligram, mg is nothing but milligram into gram. அப்ப மில்லிகிராம கிராமா மாத்தணும். நல்லா கவனிங்க. சோ அப்ப நம்ம கிராமுக்கு மில்லிகிராமுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நடுவுல என்னென்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். நல்லா கவனிக்கணும். Gram is the basic unit or base unit for measuring weight. So after gram we have decigram, then centigram. The last one is milligram. Now from milligram we are going to convert to gram. So how many steps? 1, 2, third one. So we have to divide by 1000. Divide by 1 and how many zeros? 3 zeros divided by 1000. If it is milli to centi, divide by 10. Milli to deci, divide by 100. Milli to gram, that is divided by 1000. Because 1, 2, 3. So in the order, in the rule now, therefore 650 milligram is equal to gram to convert 650 divided by 1000. Divided by 1000, it becomes gram. அப்போ நான் ரூல் சொல்லிட்டேன். when you divide by 1000, the decimal point has to be shifted 3 digits left side. அப்போ இங்க there is no decimal point in the numerator, that is 650, which means the decimal point is at the right hand. It has to be shifted 3 digits left side. It becomes 1, 2, 3. So it will come over here. So the answer is 0.650. So 0.650 gram. So we can write 0.65. Before point there is no digit, so we can put 0 here. Therefore, the answer is 0.650 gram, or we can simply say 0.65 gram. Okay, after the decimal point, if the number is ending with 0, no need to, okay, put that 0. You can simply write 0.65 gram, or let it be 0.650 gram. Both are same. இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கா கன்வர்ஷன் பண்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இன்னும் one more example மட்டும் நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இன்னைக்கு இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். The question is, one different question. Okay. 8.67 millimeter we have to convert into centimeter. Listen carefully, ma. Millimeter has to be converted into centimeter. So you know the order: kilo, hecto, deca. I'll write DA, deca, and base unit is base unit. I'll write base unit, that is here it is centimeter is the base unit. After base unit, it is decimeter. So decimeter, then centimeter. Last one is millimeter. Now, see, listen carefully. Now, from centimeter, we have to convert, millimeter, we have to convert to centimeter. This is the question. See here, the question is in millimeter, we have to convert to centimeter. So, it is one step, okay, one step is previous, right? Millimeter to centimeter, the immediate left one. So we have to divide by 1000. So therefore 8.67 millimeter in converted into centimeter means 8.67 divided by 10 is it, okay, 10 centimeter. Now when you divide by 10, the decimal point has to be shifted 1 digit left side. So here is the decimal point. It comes to this place. It becomes 0.867. So we can write like 0.867
centimeter. So 8.67 millimeter is nothing but 0.867 centimeter. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா கன்வர்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு இந்த வீடியோல கன்வர்ஷன் ஃப்ரம் பிகர் யூனிட் டு ஸ்மாலர் யூனிட்டும் கற்றுக்கிட்டோம். அதுக்கு நம்ம மல்டிப்ளிகேஷன் ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கன்வர்ஷன் ஃப்ரம் ஸ்மாலர் டு பிகர் ஆல்சோ யூ ஹேவ் லேர்ன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் யூஸ்வலாக இருக்காது, பட் நானே கேட்குறேன். ஓகே, இந்த மாதிரி கேட்குறேன், பட் இது நமக்கு தெரிஞ்சதுதான். I'm going to ask to convert from decimeter to hectometer. நீங்களே சொல்லுங்க. அப்போ டெசிமீட்டர்ல இருந்து ஹெக்டோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைட் பண்ணணுமா மல்டிப்ளை பண்ணணுமான்னு பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி டிவைட். பிகாஸ் ஸ்மால் டு பிக் we are doing conversion. From big to small means multiply. டிவைட் தான் பண்ணணும். பட் டிவைடட் பை விச் நம்பர்? 10, 100, 1000. அது எப்படி பண்ணணும்? எத்தனை ஸ்டெப் ப்ரீவியஸா பாருங்க. பிஃபோர் டெசி, பேசிக் யூனிட் 1, டெக்கா அண்ட் ஹெக்டோ. Therefore 3. அப்போ divided by 1 and 3 zeros, that is 1000. அப்போ நான் என்ன பண்ற ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்க. The question is, for example, the same 8.67 or 28.67 decimeter. Okay, decimeter is equal to dash hectometer. So அப்போ என்ன பண்றேன்? 28.67 divided by 1000 hectometer. Hectometer. Listen. அப்போ நம்ம divided by 1000 நான் சொன்னேன். The decimal point has to be shifted to the left side 3 digits to the left side because it is divided by 1000. So 1, 2, there is no third digit. We can put 0 over here. Therefore, the answer is the decimal point will come over here. Therefore, the final answer is 0.0287. Before the decimal point, there is no digit, so we can put 0. Hectometer. So, இப்போ நமக்கு conversion of units within the metric system வந்து நமக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிச்சு. இது மீட்டருக்கு மட்டும் கிடையாது. It is for gram. It is also for liter capacity. So, liter பேஸ் பண்ணி ஒரு சம் கூட டீச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரே சம் மட்டும் நான் liter பேஸ் பண்ணி டீச் பண்ணிக்கிறேன். liter பேஸ் பண்ணி ஏதோ சம் நம்ம டீச் we have already learned. So, liter பேஸ் பண்ணி நம்ம டீச் பண்ணியாச்சு. So, liter to milliliter we have converted. So, milliliter to liter na we have to divide because milliliter is smaller one when compared to liter. So, we have to divide by 1000. Milliliter to liter conversion we have to divide by 1000. One last example, that is 526 milliliter we are going to convert to liter. அப்போ என்ன ஆகும்? 526 milliliter liter convert பண்ணணும்னா divide by 1000. Divide by 1000. When you divide by 1000, decimal point has to be shifted 3 digits left side. So there is no decimal point, which means it is at the right end. 1, 2, and 3. Therefore, the decimal point will come over here. The answer is 0.526 liter. Sorry. Yeah, yes. So therefore, 526 milliliter is equal to 0.526 liter. Okay, with this we'll wind up this class. And thank you so much. இந்த மாடலை பேஸ் பண்ணி ஒரு ஒர்க் ஷீட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். If you really interested to practice questions based on conversion of units, நான் உங்களுக்கு ஒர்க் ஷீட் ஷேர் பண்றேன் வாட்ஸ்அப் சேனல்ல. நீங்க அதை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஐ வில் ஷேர் தி ஒர்க் ஷீட். அந்த ஒர்க் ஷீட்டோட ஆன்சரையும் நான் வந்து நெக்ஸ்ட் டே உங்களுக்கு பப்ளிஷ் பண்றேன். நீங்களே வந்து நீங்க செஞ்ச ஆன்சர்ஸ் வந்து கரெக்டானதை நீங்க செக் பண்ணலாம். ஒரு 5 சம்ஸ் அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பேஸ் யூனிட் டு மில்லி அந்த மாதிரி தான் கன்வர்ஷன் பண்ணோம். மில்லி கிராம் டு கிராம் லைக் தட் வி ஹவ் கன்வெர்டட். மற்ற எல்லாமே தெரியணும். கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் கன்வர்ஷன் தெரியணும். இட் இஸ் மல்டிப்ளை பை 1000. மீட்டர் டு கிலோமீட்டர் இஸ் டிவைடட் பை 1000. லைக்வைஸ் இந்த 7 இருக்குல்ல, கிலோ, ஹெக்டோ, டெக்கா, பேஸ் யூனிட் தட் இஸ் பேசிக் யூனிட் அண்ட் டெசி, சென்டி, மில்லி. ஸோ இந்த ஆர்டர் மட்டும் நல்லா ரிமெம்பர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்தது தான் multiplying by 10, 100, 1000 means you have to shift the decimal point to the right side. Divided by 10, 100, and 1000 means shifting the decimal point to the left side. So இதுதான் இப்போ ஸ்க்ரீன்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். Multiplication, shift the decimal point to the right side. Division, shift the decimal point to the left side. So that is enough for today. Okay. Thank you so much for watching this video. Bye students. Love you all.